அப்போஸ்தலனாகிய பவுல் அடர்ந்தது அல்லது முத்தம் திறனவானேன் என்று எண்ணாமல் கடக்க பிடிக்கப்பட்டாரோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசிரியர் தொடர்ந்தார். பண்ணானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி நடக்க தொடர்ந்தார். நாம தேவன் நமக்காக வைத்திருக்கும் திட்டங்களை நிறைவேற்ற பண்ணானவர்களை மறந்து விட்டு ஆசியை முன்னாக்கி தொடர வேண்டும். பண்ணான பத்திகளையும் நாம் மறந்துவிட வேண்டும். ஏனெனில் அவைகள் அவைக்குரிய பெருமையையும் பத்தனத்தையும் கொண்டு வரும். பிரச்சனைகள் பராமரிந்து முன்னேறி விடாமல் தடுப்பது போல் வெற்றிக்கலாம் முன்னேற்றத்துக்கு பெரிய சவாலாகவும் எதிரியாகவும் இருக்கும். மாத்திரமல்ல பெரிய பெற்றுக்கொள்ள தகாகவும் ஓட வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தயத்திற்கு போராடுகிறவர்கள் எல்லாவற்றிலையும் வெற்றியை அடக்கமாய் இருப்பார்கள். ஆகிறவனாய் போகாதபடிக்கு தான் என் சரீரத்தை ஒடுக்கி கிளிப்படுத்துகிறேன் என்று பவுல் கூறுகிறது போல நாம எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் நமக்கு தகுதியாகிறது. பத்தியையும் உண்டாகாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தகுதியில்லாத பத்தி உண்டாகாத உலகத்தின் ஆசைகளால் இழக்கப்பட்டபடி எடுக்கப்படாமல் எல்லாவித கட்டுப்பாடுடனும் எவ்வளவுடனும் நாம சுபத்து தேவன் வைத்திருக்கும் திட்டங்களை நிறைவேற்றும்படி முன்னேறி சொல்லுங்கள். அது நிறைவேற்றுகிறோம் என்பது நிச்சயத்தோடு ஓட வேண்டும். ஆமென்.